Hello guys, welcome back to our channel. Today நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வெண்டைக்காய் காரக்குழம்பு. பாருங்க, இந்த சாஃப்டான வெண்டைக்காய் காரக்குழம்பை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு போல், ஏன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா வதக்கிடுறேன். இப்போ இது லைட்டாக வதங்குற ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதைப்படி நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, இல்லை அரைச்சி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா அதில் வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் இன்றைக்கி 1.5 அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ இது மசாலாஸ் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு மற்ற வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நான் ஐகான்லேயும் கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் குட்டி குட்டியாக சேர்த்தா கூட போதும், இல்லை உங்கள் சைஸ்க்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும், அதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலாஸ்லாம் நல்லா சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் தான். இப்போ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது புளியும் ஊற்றியாச்சு. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க.
அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கொதித்த உடனே இறக்குனா சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.